வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே. இன்றைக்கி கும்பகோணத்தில் அட்டகாசமான ஏரியா பார்த்திங்கன்னா ஸ்ரீராம் நகர். இந்த ஸ்ரீராம் நகர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வட்டிப்பிள்ளையார் கோயில் லாஸ்ட்டில் உங்களுக்கு புத்து கோயில் ஒன்று வரும். புத்து கோயில் பக்கத்தில் உள்ளது ஸ்ரீராம் நகர். உங்களுக்கு பட்டிப்பிள்ளையார் கோயில் வழியாகவும் வரலாம், ஸ்ரீநகர் காலனி வழியாக வரலாம், காந்தி நகர் வழியாக வரலாம், எஸ்பி நகர் செட்டி மண்டபம் வழியாக வரலாம். இது உங்களுக்கு 4 வழி உள்ள அருமையான ஒரு லொக்கேஷனில் கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு தாங்க ரெண்ட்டுக்கு வந்திருக்கு. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா பார்த்திங்கன்னா ஸ்ரீராம் நகர். இந்த ஸ்ரீராம் நகரில் கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு ரெண்ட்டுக்கு வந்திருக்குங்க. இந்த வீட்டுக்கு 2 வீலர் பார்க்கிங் தான் அவைலபிள். உங்களுக்கு கார் பார்க்கிங் அவைலபிள் இல்லை. ரோடும் சின்ன ரோடுங்கிறதுனால கார் பார்க்கிங் ரொம்ப சிரமம். 2 வீலர் பார்க்கிங் அவைலபிள். உங்களுக்கு 1 பெட்ரூம் ஹால் கிச்சன் உள்ள கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு தாங்க வாடகைக்கு வந்திருக்கு. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா ஸ்ரீராம் நகர். அந்த ஸ்ரீராம் நகரில் கிரவுண்ட் ஃப்ளோரு உங்களுக்கு வாடகைக்கு வந்திருக்குங்க. வெஸ்ட் ஃபேஸிங் 35,000 அட்வான்ஸு, 6,500 வாடகை. அருமையான டீ கோட்டில் சூப்பரான மெயின் டோர் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி திண்ணை ஏரியா நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. செப்பல் ஸ்டாண்டு மாரி திண்ணை ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பர்பஸ்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஹாலே பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேசியஸாக பெருசாக இருக்க ஹாலு. ஒரு ஃபேமிலி இருக்கக்கூடிய அருமையான ஒரு வீடுங்க. இந்த வீட்டு ஹால் பார்த்திங்கன்னா செல்ஃபு ஸ்லாப் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. மேலே ஃபேன் ஆல்சோ அவைலபிள். உங்களுக்கு 2 சைடு டியூப் லைட் வந்துடுது. 2 விண்டோ வந்துடுது. 2 சைடு விண்டோ. உங்கள் ஹால் என்ட்ரன்ஸில் ஒரு விண்டோ வந்துடுது, ஹால்லேயே ஒரு விண்டோ வந்துடுது. அதனால் வென்டிலேஷன் நல்லா இருக்குது. ஏர் பக்காங்க, சூப்பரான காற்று. உங்களுக்கு ஸ்க்ரீன் ஆடுறதை பார்த்தாலே தெரியும். உங்கள் சேஃப் அண்ட் செக்யூர் ஏரியா. அதுமாரி பார்த்திங்கன்னா ஹால்லே உங்களுக்கு ஹேண்ட் வாஷ் வந்துடுது. ஹேண்ட் வாஷ் ஹால்லே கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸு நீட் அண்ட் கிளியராக இருக்குது. ஃப்ளோர் டைல் பக்காவாக இருக்குது. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா உங்களுக்கு ஸ்ரீராம் நகர். அந்த ஸ்ரீராம் நகரில் உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரு ரெண்ட்டுக்கு வந்திருக்கு. ஹாலில் மேலே பார்த்திங்கன்னா ஊக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஊக்கில் கூட நீங்கள் தொட்டி கட்டிக்கலாம். ஹாலில் ஊக்கு இருக்குது தொட்டி கட்டுறதுக்கு. ஊஞ்சல் போடுறதுக்கும் உங்களுக்கு ஊக்கு இருக்குது. ரூம் நல்ல ஸ்பேஸஸாக பெரிய ரூமாக இருக்குது. நல்ல ஸ்பேஸாக இருக்குது. ரூம்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் காட் பெட்டு போடுற அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. வென்டிலேஷனுக்கு உங்களுக்கு ஜன்னல் சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் கீழே ஸ்லாப் ஒர்க்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. 2 பல்க்கும் செல்ஃப் இருக்குது. துணி வைக்கிறதுக்கு கொள்றதுக்கு ரொம்ப பயனாக இருக்கும். பீரோ கார்னரில் வைக்கிறதுக்கு தனியாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் இருக்குது, ஸ்லாப் இருக்குது. மேலேயும் ஜாமான் வைக்கக்குள்ள உங்களுக்கு நல்லா பயனாக இருக்கும். ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள். இந்த ரூமில் பார்த்திங்கன்னா மேலே ஏசி பாயிண்ட் அவைலபிளாக இருக்குது. ஃபேனுக்கு ஊக்கு கொடுத்துருக்காங்க. துணிக்கு அதாவது தொட்டி கட்டுறதுக்கு ஊக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 2 ஊக்கு அவைலபிளாக இருக்குது. ஒரு ஊக்கு நீங்கள் ஃபேன் போட்டுக்கலாம். இன்னொன்று குழந்தைகள் இருந்துச்சுன்னா மேலே தொட்டி கட்டிக்கலாம். இந்த இதில் ஹாலில் பார்த்திங்கன்னா 2 ஊக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஊஞ்சல் கூட போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இல்லை தொட்டி கட்டுற ஹாலில் சின்ன குழந்தைங்க இருக்குங்கும்போது தொட்டி கட்டுறதுக்கு பயனாக இருக்கும். ஹேண்ட் வாஷ் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஹால்லே வந்துடுது. வாஷிங் மிஷின் பாயிண்ட்டும் அதை சைட்லேயே கொடுத்துருக்காங்க. அந்த பைப்பு வருதுல அதான் வாஷிங் மிஷின் பாயிண்ட்டு. ஃப்ளக் பாயிண்ட் பக்கத்தில் இருக்குது. எக்ஸாஸ் நீங்கள் இப்படி பாத்ரூமில் விட்டுருக்கலாம். காமன் டாய்லெட் தான். காமன் டாய்லெட்டு இண்டியன் டாய்லெட்டு. ஃப்ளோரு வாலு டைல் கிடையாது. உங்களுக்கு சிமெண்ட்டு தான். அதனால் உங்களுக்கு பார்க்க உங்களுக்கு ஒரு கலராக தெரியும். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் சிமெண்ட் கலர் தான். ஃப்ளோரும் வாலும் உங்களுக்கு டைல் கிடையாது. உங்களுக்கு பெயிண்டிங் பண்ணி பக்காவாக நீட்டாக கிளியராக இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர் வீடுங்க. கீ வீடு, கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு. 6,500 வாடகை, 35,000 அட்வான்ஸு. மேற்கு திசை வெஸ்ட் ஃபேஸிங்கு. கிச்சன் தாங்க ரொம்ப மாசாக இருக்கும். இதில் பூஜை ரூம் அதை தாண்டி ஒரு மாசாக இருக்கும். மேலே உங்களுக்கு குடோன் பர்பஸும் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் நிறைய செல்ஃப் கொடுத்துருக்காங்க. ஜாமான் வைக்கக்குள்ள நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு செல்ஃப் அவைலபிளாக இருக்குது. கிச்சனில் வால் டைல் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வால்லாம் டைல் ஒட்டியிருக்காங்க. சிங்கு வந்துடுது. கிச்சனில் சிங்கு உங்களுக்கு குடிக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ஏரியாவில் முனிசிபாலிட்டி வாட்டர் வருது. உங்களுக்கு அந்த வாட்டர் டேங்கர் கிட்ட முனிசிபாலிட்டி வாட்டர் அவைலபிளாக இருக்குது. வேணால் ஒரு குடம் பிடிச்சிக்கலாம். போர் வாட்டரும் கிளியர் வாட்டர் தான். அந்த போர் எல்லா வாட்டர்லாம் கிடையாது. மேலே குடோன் பர்பஸ் ஜாமான் வைக்கக்குள்ள உங்களுக்கு நல்ல ஸ்பேசியஸான ஒரு இடம் இருக்குது. இந்த ரூமை நீங்கள் பூஜை ரூமாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டோர் ரூமாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஹிந்துவாக இருந்தால் மோஸ்ட்லி பூஜை ரூமாக கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. நல்லா ஸ்பேசியஸாக இருக்க இடம். சாம்பிராணி போடுறதுக்கு கொள்றதுக்கு எல்லாமே பயனாக இருக்கும். கீழே எல்லாம் போட்டு நம்ம நீர்வார்த்தனை பண்ணுறதுக்கெலாம் கரெக்டாக இருக்கும். செல்ஃபு ஸ்லாபெல்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் மெயின் டோரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ பூஜை ரூமாக இருந்தால் கூட நீங்கள் டோர் கூட க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுலேயும் நிறைய செல்ஃப் கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் ஸ்டோர் ரூம் மாரி யூஸ் பண்ணுற மாரினா மளிகை ஜாமான்லாம் நீங்கள் வைக்கக்குள்ள நல்லா பயனாக இருக்கும். ஃப்ளோர் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா டைல்லாம் போட்டு பக்காவாக நீட் அண்ட் கிளியராக இருக்குது. துணி காய வைக்கக்குள்ள ஃப்ரண்ட் ஏரியா, ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு துணி காய வைக்கிறதுக்கு ஃப்ரண்ட் ஏரியா அவைலபிளாக இருக்குது. அந்த ஏரியாவில் நீங்கள் துணி காய வச்சுக்கலாம்.
அதாவது ஷெட்டு போட்டிருக்காங்க ரைட் ஹேண்ட் சைடில். அங்கே தான் 2 வீலர் பார்க்கிங், உங்களுக்கு 2 வீலர் நிப்பாட்டக்குள்ள நல்லா பயனாக இருக்கும். துணி காய வைக்கிறதுக்கு இந்த ஏரியாவில் வேணாலும் நீங்கள் துணி காய வச்சுக்கலாம். தொட்டி இது கம்பியோ இல்லை இதை கயிறோ கட்டி காய வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் ஏரியாலே அதுமாரி உங்களுக்கு துணி காய வைக்கிறதுக்கு இந்த ஏரியாவும் ஏற்கனவே உள்ளவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அருமையான ஒரு கீழ் வீடு, யாருக்கு வேணுமோ புக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். மறக்காமல் சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது எல்லாருமே சொல்கிறது, இவர் ஸ்டைலில் சொல்லுவார். பாருங்கண்ணா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. ப்ரோமோ கொடுத்துருந்தா பேசுறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கலக்க போய் அறிவிக்கும். இப்போ நான் வந்து குவைத் வந்தேன் சார். இது வந்து ஒரு யூடியூப் சேனல், நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல். அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது, நான் பார்த்தேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம். சொல்லுங்க, என்னத்தை சொல்றது, நீ தான் சொல்லிட்டே. எல்லாருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டேன். நான் வணக்கம் குவைத் தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிடுறேன். சக்ஸஸ் கார்த்திக்குடைய யூடியூப் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து பாருங்க. நம்மளுடைய குவைத்தில் நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதுல வருது. தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும், என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? நான் சொல்றதோடு நிறுத்தாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன். யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் ப்ரோக்ராம் அண்ட் சேனல். திஸ் வெரி லைக்